வணக்கம் நண்பர்களே, உணவு தளத்திலிருந்து இந்துமதி. இன்றைக்கி நெய் சோறும் வெள்ளை குருமாவும் தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். அதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நெய் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நெய் சோறு பண்ணி முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நெய் சோறுக்கு நல்லா நெய் முதல்ல நல்லா விட்டுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுறேன். ஸோ நல்லா வதக்கிட்டு பிரிஞ்சி இலை, ஸோ இதெல்லாம் போட்டுக்கலாம். சில பேர் கடல் பாசி இது எல்லாமே சேர்ப்பாங்க, அதுவுமே நல்ல எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். ஜாதிக்காய் நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் இது தான் இருந்தது, நான் அதை வச்சு பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அடிஷ்னலாக ஸ்பைசஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் போல் ஆனியன் கொஞ்சம் பல்லாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கணும். வதங்கி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் போல் தக்காளியும் வெட்டி சேர்த்துருக்கேன். தக்காளி ஆப்ஷனல் தான். அன்றைக்கி ஒரு பாய் வீட்டில் நெய் சோறு கொடுத்துருந்தப்போ அதில் லைட்டாக தக்காளிலாம் இருந்தது. சரி, நம்மளும் இந்த தடவை தக்காளியெல்லாம் போட்டு செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நெய் சாதத்தில் வந்துட்டு தக்காளி போட்டு செஞ்சு பார்த்தேன். ஸோ நல்லா தான் வந்திருந்தது. ஸோ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். வதக்கிட்டு இதுக்கு முன்னவே நான் வந்து ஜீரக சம்பா அரிசி வந்து எடுத்து வச்சுட்டேன். 2 கப் அரிசிக்கு 3 கப்பு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடியே அரிசியை நல்லா கழுவி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு பக்கமாக ஊறிட்டு இருக்குது. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் அளந்து வச்ச தண்ணியை அதில் விடுறேன். ஸோ இது நல்லா தண்ணி விட்டு நல்லா அதிலே உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதி வரும்போது நம்ம அரிசியை ஆட் பண்ணணும். இதுலேயே நான் உப்பு சேர்த்துட்டேன். நீங்களும் இப்போவுமே உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாதத்தில் உப்பு நல்லா பிடிச்சிரும். ஸோ ரைஸ் குக்காகி வந்துடுச்சு. உதிரியாக நல்லாவே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்பு. அதுக்கு தேங்காய், வெங்காயம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தனியாக இஞ்சி பூண்டு விழுது தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கசகசாவையும் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பையும் ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 அன் ஹவர். அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். மிளகு இது எல்லாமே போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கறி மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையுமே சேர்க்குறேன். நீங்களும் நான் சொன்ன மாதிரி இன்னும் அதிகமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஆக்சுவலி தக்காளி சேர்க்க மாட்டோம். இந்த வெள்ளை குருமாக்கு தக்காளி சேர்க்காமலே இதை பண்ணணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தயிர் சேர்ப்பேன் இதில் ஆக்சுவலாக. ஸோ ரேதர் தென் நம்ம தக்காளி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லாவே சேர்த்து வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போனதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுடைய சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கதை எடுத்து அதையும் அதில் போட்டு நல்லா வதக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கனை தட்டலாம். ஸோ ஒரு கால் என் பையன் அழுக இதெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் வாய்ஸ் ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்து வீடு முழுக்க அந்த வதக்கும் போதே ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்கிறாங்க, ஒரு குருமா குழம்பு தான் செய்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் அலர்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கழுவி வச்சுருக்கிற சிக்கனை அதில் தட்டுறேன். நான் இன்னும் கொஞ்சம் இதுலேயும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்குறேன். ஸோ எதனால் அப்படின்னா கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு வாசனை இருந்தால் தான் நம்மளுடைய நான்வெஜ்ஜுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது போக கொஞ்சம் மின்ட்டு, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நான் அதில் சேர்த்துட்டு தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆக்சுவலி நல்லா கிளறி விட்டுட்டு பண்ணலாம். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பண்ணுறதுனால டக்குன்னு பண்ணிட்டேன். பட் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு கொஞ்சம் லைட்டாக இதாகும்போது இது பண்ணிக்கலாம். அது போக இதில் என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா தனியாத்தூள், அப்புறம் வந்துட்டு ஜீரகத்தூள், கொஞ்சம் பெப்பர், இது எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் நீங்கள் அடிஷ்னலாக வேணும்னா கூட போட்டுக்கலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதையும் இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டுட்டு குக்கர் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அருமையான வெள்ளை குருமா ரெடி. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாலும் நீங்கள் வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம்.
நல்லாவே வெந்து வந்துருச்சு சிக்கன்லாம். ஸோ என் பையனும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டான். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மி தான், இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள்.